காரக்குழம்பு வித் ட்விஸ்ட். என்ன ட்விஸ்ட்டுன்னு தானே பார்க்குறீங்க? என்னோடய ஸ்டைலில் ஃப்ரைடு கார்லிக் காரக்குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட்டு ஒரு பேனில் நல்லெண்ணெய் ஆட் பண்ணி அதில் நிறைய கார்லிக்ஸ் எவ்வளோ வேணுமோ நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஃப்ரை பண்ண கார்லிக்லாம் தனியாக எடுத்து வச்சுட்டு இப்போ அதே பேனில் கடுகு, சீரகம், வெந்தயம் அண்ட் சாப்டு ஆனியன்ஸ் எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கிக்கோங்க. ஆனியன்ஸ் நல்லா குக் ஆனதுக்கப்புறம் டொமேட்டோ ஆட் பண்ணி மறுபடியும் நல்லா குக் பண்ணிக்கோங்க. இது கூட மிளகாத்தூள், மஞ்சள் தூள், உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மசாலாஸோட ரா ஸ்மெல் போனதுக்கப்புறம் இதில் புளி தண்ணி ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விடுங்க. இந்த காரக்குழம்பு நல்லா திக்காக வரணும், அப்போ தான் அது டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஒன்ஸ் குழம்பு நல்லா திக் ஆனதுக்கப்புறம் இது கூட ஃப்ரை பண்ணி வச்சுருக்க கார்லிக்கை வந்து ஆட் பண்ணிவிட்டு கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்து க்ளோஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் விட்டுருங்க. அந்த ஃப்ளேவர்ஸ் எல்லாம் நல்லா இறங்கினதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் ஜாக்ரி ஆட் பண்ணி, இது ஆப்ஷனல் தான் ஆனால் டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணும், ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா சூப்பராக காரக்குழம்பு என்னோடய ஸ்டைலில் ரெடி. ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அண்ட் இந்த மாதிரி நிறைய யூனிக் ரெசிபீஸ்க்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.